வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. இத பத்தின பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல இன்னைக்கு மத்தியானம் அப்லோட் பண்ணிருக்கேன். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை மட்டும் நீங்க எழுதினாலே போதும், பணம் துள்ளி குதிச்சு உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சக்தி வாய்ந்த பரிகாரம்னு சொல்றத காட்டிலும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நான் உங்களுக்கு செலவில்லாத பரிகாரங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாளைய நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்படி அசைவம் நாளைக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஏற்கனவே மத்தியானம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல சொல்லியிருக்க மாதிரி நாளைக்கு நமக்கு ரவி புஷ்ய யோகம் இருக்கு. பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைக்கு 7/7ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது. அதாவது தேதியிலையும் மாசத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரே நம்பர் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்லுவோம். அந்த வகையில நாளைக்கு 7ஆம் தேதி 7வது மாசம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி வரக்கூடிய மேஜிக் டேக்கான பதிவுகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கறீங்க. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதாவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய மேஜிக் டேக்கான பதிவு தான் இது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுற பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம். அதனால நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க கோடு போட்ட பேப்பரும் எடுத்துக்கலாம், கோடு போடாத பேப்பரும் எடுத்துக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நாளைக்கு நமக்கு 7/7ங்கிற போர்ட்டல் ஓபன் ஆகறனால இந்த 7/7ங்கிற நம்பரோட எனர்ஜி ரொம்ப அதிக அளவுல இருக்கும். அதனால நாளைக்கு காலையில 7 மணி 7 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு வரக்கூடிய 7 மணி 7 நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில 7 மணி, நைட்டு 7 மணி. அடுத்ததா இப்படி குறிப்பிட்ட நேரம் பார்த்து என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க காலையில 7 மணில இருந்து 7:59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி நைட்டு 7 மணில இருந்து 7:59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன எல்லா நேரத்தையும் நான் தவற விட்டுட்டேன்னு சொல்றவங்க நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. இப்ப நான் சொன்ன டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க வீட்டுல எங்க உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார மனசு உருகி
நோக்கி முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்காக, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும், வறுமை விலகிறதுக்காகவும், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். ரொம்ப நாளா வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வராம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தா கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும், பணம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வார்த்தைய 77 முறை நீங்க எழுதிக்கோங்க. முதல்ல 1 2 3ன்னு சொல்லி 77 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க 77 டைம்ஸ் எழுதுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். கோல்டன் சன்ரைஸ் ஃபுல் கவுண்ட். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கோல்டன் சன்ரைஸ் ஃபுல் கவுண்ட். இப்ப நான் எப்படி ஸ்கிரீன்ல கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்கனோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல இந்த ஸ்விட்ச் வேர்டை 77 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற ஒரு சின்ன விஷயத்த நீங்க செய்யுங்க. இந்த சின்ன விஷயம் உண்மையாவே உங்க வாழ்க்கைய பெரிய அளவுல மாத்தும். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்பரை உங்க 2 கைக்கும் நடுவுல வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த ரூம் ஃபுல்லா கோல்டன் கலர்ல சன் ரேஸ், அதாவது கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள் அந்த ரூம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த சூரிய கதிர்கள் உங்க உடம்புக்குள்ள போற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது உங்க தலையில இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய கழுத்து, உடம்பு, கை, வயிற்று பகுதி, கால், இது ஃபுல்லாவே கோல்டன் சன்ரைஸால நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா உங்களை தேடி பணம் வர்ற மாதிரியும், அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல கட்டுக்கட்டா நிறைய பணம் இருக்கிற மாதிரியும், உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் அதிகரிக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பண மழையில நீங்க நனையிற மாதிரி கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம். இது உங்க கற்பனை சக்தியை பொறுத்தது. சரி, இப்படி 2 நிமிஷத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இத பார்க்கும்போது நீங்க சந்தோஷமா கற்பனை பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு சந்தோஷமா கற்பனை பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பத்திரமா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. பூஜை அறையில, பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல, உங்க Dress மடிச்சு வச்சிருக்கக்கூடிய இடத்துல, இப்படி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். கிச்சன் கபோர்ட்ல கூட வச்சுக்கலாம். இந்த பேப்பர் தானா ஒரு நாள் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ரிசல்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.